டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்களோட சுகர் லெவல்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யூஸ்வலி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் கார்டிசால் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம லிவரில் இருக்கிற ஆல்ரெடி ஸ்டோர்டு குளுக்கோஸை பிளட்டில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிளட்டில் அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும்போது அதை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இன்சுலின் நம்ம உடம்புல இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகும். அட் த சேம் டைம் பிளட்ல குளுக்கோஸோட லெவல் ஹை ஆயிடும். அண்ட் 2வது முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும், நம்மளோட தூக்கம் குறையும், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறும். சம்டைம்ஸ் நம்ம ஓவர் ஈட்டிங் கூட பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னமும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பிளட்ல குளுக்கோஸ் லெவலை ரைஸ் பண்ணும். ஸோ உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மருந்த நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அத விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் போயிட்டு மருந்த தேடிட்டு இருந்தீங்கன்னா, நம்மள யாராலயும் காப்பாத்த முடியாது.